வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். ஸோ இந்த வீடியோ மெயினாக எதுக்கு இருக்க போகுதுன்னா, எஸ்பிஐயோட கிளர்க் பிலிம்ஸில் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் வாங்குறது எப்படி அப்படின்றதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் போட்டிருக்கோம். CWJ12 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பேக்கேஜாக இருந்தாலும் 12% ஆஃபர் கிடைக்கும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒரு ரீசனிங் ஸ்டாஃபாக 35க்கு 35 எடுக்க முடியும்னா அது அந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்து தான் இருக்குது, இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலும் சார் 35 out of 35 ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் என்ன எஃபர்ட் எடுக்கணும், மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டால் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ரெண்டே விஷயம்தான், ஒன்று செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின், ரெண்டாவது அக்யூரசி, மூணாவது நம்ம பண்ணியிருக்க ப்ராக்டிஸ். சரிங்களா? நீங்கள் செக்ஷன் டெஸ்ட் எடுக்கிறது, நிறைய சம் ஒவ்வொரு டாபிக்லையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க உங்களை அறியாமே ஸ்பீடு வரும். நிறைய பேர் சார் எனக்கு ரீசனிங்ல ஸ்பீடு வரலன்னு ஃப்ரெஷர் பிகினர்லாம் சொல்றீங்களே. ஸ்பீடு வராத காரணம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணி பார்க்காதான். நீங்க எப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்க்குறீங்களோ, செக்ஷன் டெஸ்ட் எடுக்கிறீங்களோ, அப்போ உங்களே அறியாம உங்களுக்கு ஸ்பீடு வரும். அதுக்கப்புறமா மார்க் டெஸ்ட் எடுக்கணும். மார்க் டெஸ்ட் எடுத்தோடனே எப்பயுமே ஒரு ரீசனிங் செக்ஷனுக்குள்ள நுழையிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம், இதை தான் எப்பயுமே சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் நம்ம மைண்ட் செட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு மோட்டிவேஷனலாக நமக்கு தெரிஞ்சதையா அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அடுத்து வரப்போகிற கொஸ்டினை நீங்கள் டப்புன்னு சால்வ் பண்ண முடியும். இதனால தான் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் எடுத்தோடனே பசில் சால்வ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் லைட்டாக ஒரே ஒரு திருகல் நம்மளோட கேமரா மறைக்கிறடா திருகல் நம்ம ஒரு சொதப்புறோம்னா அடுத்த வரை எல்லாமே உங்களுக்கு சொதப்பலாக தான் இருக்கும். இதை நீங்கள் மார்க் டெஸ்ட்லேயே நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ எடுத்த உடனே சிலாயிசம், இன்இக்வாலிட்டி, இந்த நம்பர் சீக்வன்ஸு, ஆல்ஃபபெட் சீக்வன்ஸு, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதா எப்படி கொடுத்தாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியுன்ற டாப்பிக்கை நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக பசில் சீட்டிங்கில் உங்களால் ஸ்பீடாக சால்வ் பண்ண முடியும். என் அண்ணன் பையன் தான் கேமரா பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், அதான் இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. சரிங்களா? ஸோ கடைசி அந்த பசில் சீட்டிங்லேயுமே சில நுணுக்கங்கள் இருக்குது. எப்பயுமே பசில் சீட்டிங் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 500லேருந்து 1000 வரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மார்க் டெஸ்ட்டுக்குள்ளே வரும்போது தான் எந்த பஸ்ஸில் ஃபஸ்ட் எடுக்கலாம், எதை செகண்ட் எடுக்கலாம், எதை தேர்ட் எடுக்கலாம், எதை ஸ்கிப் பண்ணலான்னு நமக்கு தெரிய வரும். நம்ம பயலுக்கு நிறையா பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? இருக்கிறதுலே ஒன்று கஷ்டமாக இருக்கும் ப்ரிலிம்ஸ் பசிலில், அதை தேடி போய் உட்காருவாங்க. பசில் நம்ம சூஸ் பண்ணுறதுமே நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் போட்டு கரெக்டான பசில் சீட்டிங்கை சூஸ் பண்ணி பழக தான் எல்லாமே வரும். கையை மறைக்காதரா கேமராவை, சரியா? ஸோ பழக தான் எல்லாம் வரும். ஸோ இங்கே முக்கியமான விஷயம் ப்ராக்டிஸ், செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின், ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ். இப்படி பண்ணால் மட்டுமே தான் நீங்கள் மார்க் டெஸ்ட்லேயும் சரி, ரியல் எக்ஸாம்லேயும் சரி நல்ல ஒரு அட்டம்ப்டை கொடுக்க முடியும். நான் நல்ல ஒரு ஸ்கோருன்னு சொல்ல, இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு நீங்கள் ஒரு நல்ல அட்டம்ப்டை கொடுக்க முடியும். ஏன்னா இப்போலாம் சொல்ல முடியாது, ஈஸியாக கேட்குறானா கஷ்டமாக கேட்குறானா எப்படின்னே சொல்ல முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்தீங்கன்னா என்னால் 35 வாங்க முடியும். ஏன்னா நான் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வரணும்னா அந்த அளவுக்கான ப்ராக்டிஸை நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ நான் சொன்னதை பண்ணுங்க, திரும்பியும் சொல்கிறேன், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணணும், ப்ராக்டிஸ் திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும், செக்ஷன் டெஸ்ட் எடுக்கணும், மார்க் டெஸ்ட்டில் கரெக்டாக பிக் பண்ணி பழகணும், முக்கியமாக அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரீசனிங்கில் 35 out of 35 பாசிபிள். இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். பொங்கல் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன்.